கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் அதனேசியஸ். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 293 முதல் 373 வரை. இவருடைய நாடு எகிப்து, இவருடைய தரிசன பூமி அலெக்சாண்ட்ரியா. கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திற்காக நீங்கள் எப்பொழுதாவது நாடு கடத்தப்பட்டிருக்கின்றீர்களா? தன் வாழ்நாளில் 5 அரசர்களால் 5 முறை நாடு கடத்தப்பட்டார் அதனேசியஸ். கிரேக்க சபையில் சிறந்த வேத அறிஞர்களில் ஒருவர் அதனேசியஸ். வேத புரட்சி, சபை பிரிவினைகளும் கடவுளின் பெயரால் கொடுமைகளும் நடைபெற்று வந்த காலத்தில் அனைத்து துன்பங்களின் மத்தியிலும் கிறிஸ்துவின் விசுவாசங்களை தொகுத்து விசுவாசிகளை பலப்படுத்தி கிறிஸ்தவ சபைக்கு சிறந்த தொண்டாற்றியவரே இம்மாமனிதர். பல முறைகள் இவர் பெயரில் அவதூறான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. ஆரியஸ் என்பவரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இவருக்கு எதிரியானவர்கள். சக்கரவர்த்திகளுக்கு சரியான வேத அறிவு இல்லாததால் இவர் அடிக்கடி நாடு கடத்தப்பட்டார். சபைகள் விசுவாசத்தில் தலை தோங்க வேண்டும் என்ற காரணத்தால் சகலவித துன்பங்களையும் அவர் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டார். அலெக்சாண்ட்ரியா நாடு பல முறை அவரை இழந்து தவித்தது. 5வது முறை நாடு கடத்தப்பட்ட போது அலெக்சாண்ட்ரியாவில் பெரும் குழப்பம் ஏற்படவே அவர் மீண்டும் நாடு திரும்பினார். 90 அத்தியட்சர்களை ஒன்றாக கூட்டி விசுவாச சத்தியங்களை தொகுத்து எழுதி அவைகளை சபைகளுக்கு அனுப்பி மக்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார். அவரின் வேத அறிவும் சுயநலையின்மையும் ஜெப ஜீவியமும் தூய வாழ்க்கையும் மக்கள் மனதை கவர்ந்தன. அதன் பலனால் திருச்சபைகள் வளர்ந்து பெருகின. பிரியமானவர்களே, அசைக்க முடியாத விசுவாசம் உங்களிடையே உள்ளதா? மற்றவர்களுக்காக உன்னை நீ மறந்துவிடு, மற்றவர்கள் ஒரு காலம் உன்னை மறவார்கள். பிரியமானவர்களே, இந்த அதனேசியஸுடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் அர்ப்பணமும் தியாகமும் நிறைந்ததாக இருக்கின்றது. இவர் திருச்சபை கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும் என்பதில் மன உறுதியுடனும் தெளிவுடனும் இவர் செயல்பட்டிருக்கின்றார். ஆகவேதான் 5 முறை நாடு கடத்தப்பட்ட பொழுதும் தான் கொண்ட கிறிஸ்துவுக்கான அந்த பயணத்திலே, அந்த கொள்கையிலே அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை. மீண்டும் மீண்டும் அதே நிலையை கையில் கொண்டு கிறிஸ்துவை பிரசங்கித்திருக்கின்றார். சபை ஒழுங்கற்று இனி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லை, இனி சபை அழிந்துவிடும் என்று ஜனங்கள் நினைத்த போதெல்லாம் இவர் இல்லை, சபை ஒருபோதும் அழிந்து விடாது. கிறிஸ்து தாம் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தால் சபையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிச்சயமாய் மீட்டெடுப்பார் என்பதிலே அவருக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையில்தான் அவர் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக செயல்பட்டார். சபைகள் சீர்பட்டது, சபைகள் வளர்ந்து பெருகியது. இவர் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவை எளிமையான முறையில் வெளிப்படுத்தினபடியினால் அநேகர் இவரை நேசித்தார்கள். அதனால்தான் 5வது முறை நாடு கடத்தப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாம் கொந்தளித்து அவரை மீண்டும் தாயகம் திரும்பச் செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றும் சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது சபை அழிந்து விடுமோ, சபை வீழ்ச்சி பெற்று விடுமோ என்று ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, சபை ஒருபோதும் அழிந்து விடாது, சபை ஒருபோதும் வீழ்ச்சி விடாது. சபை அழிப்பதற்கும் வீழ்ச்சியுடச் செய்வதற்கும் பூமி முழுவதும் எந்த ஒரு சக்திக்கும் வலிமைக்கும் பலன் கிடையாது. கிறிஸ்து நிச்சயமாகவே சபையை மீட்டெடுப்பார். நம்முடைய மாம்ச கண்களுக்கு வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட காட்சி பார்வையில் இருக்கலாம், ஆனால் உண்மை அது அல்ல. சபை கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாகவே பலமாகத்தான் இருக்கும். அதை அசைத்து பார்க்கிறவர்கள் வீழ்ந்து போவார்கள்.
நிச்சயமாகவே சபை மீண்டும் ஒரு எழுச்சி பெறும், மீண்டும் ஒரு உயிர் பெறும். கிறிஸ்துவின் சித்தத்தை சபை பூரணமாக நிறைவேற்றியே தீரும். ஆகவே நாம் சபைகளில் நடக்கிற சில காரியங்களை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. நாம் சீர்திருத்த பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது நமக்கு நேரிடுகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு அமிழ்ந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு காலம் குறித்திருப்பார். அந்த காலம் நிறைவேறும் போது காரியங்கள் நிச்சயமாகவே வாய்க்கப்பெறும். அந்த நாட்களை நாம் காண்போம், இல்லை என்றால் நமக்கு பின் வருகிற சந்ததிகள் காணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி உபாகமம் 19ஆம் அதிகாரம், பிரசங்கி 11, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.